சோஷியல் மீடியாவில் 90% பேர் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டு ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணிருக்கும் போது நான் மட்டும் ஒரு ஆள் டிவிகேவை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டதுனால ஆல்மோஸ்ட் 2000-3000 ஃபாலோவர்ஸ் லூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம், லைக்ஸ் தான் முக்கியம்னா நான் தாராளமாக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ரீல் போட்டு ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருப்பேன், லைக்ஸ் கெயின் பண்ணியிருப்பேன். என்னோட கிராஸ் ரூட் என்ன, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக எவ்வளோ அப்போஸ் வந்தாலும் எல்லாரும் முன்னாடி நான் எடுத்து வச்சேன். அது எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குது, நான் சொன்ன டோன் தப்பாக இருக்குது, மரியாதை குறையாக நான் பேசியிருக்கேன், அவங்கள திட்டியிருக்கேன், ஏதாவது அசிங்கமாக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அன்ஃபாலோ பண்ணானா ஐ எம் டோட்டலி ஓகே வித் இட். பட் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், ஒருத்தனை தப்பு சுட்டி காட்டுறோம், அந்த தப்பு சொல்லவே கூடாதுன்னு சொல்லி ஒருத்தங்க அன்ஃபாலோ பண்ணுறாங்கன்னா எனக்கு அது இப்போ வரைக்குமே புரிஞ்சுக்க முடியல அது ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணேன், ஒரு கிட்ட நான் சேவ் பண்ணேன். அந்த கிட்ட சேவ் பண்ணதுக்காக என்னை ஃபாலோ பண்ணவங்க நான் கேட்டுக்காக உங்களை ஃபாலோ பண்ணேன், இப்போ தளபதிக்காக உங்களை நான் அன்ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பேர் என்ன அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுவும் கடந்து போகும்.